guys, welcome back to my channel. சாரிங்க இது நம்ம சேனல். ஸோ இந்த vlogல நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் கொண்டலாம்பட்டி பைபாஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபுட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். அதாவது இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வந்து இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னு வைங்களேன், ஒரு லஞ்சு சாப்பிட்னாலே 100 ரூபா எல்லாம் சாப்பிட முடியாது. ஆனால் இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து 6 விதமான சாப்பாடு, அதாவது தயிர் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு தராங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்டு, ஒர்க்கர்ஸு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா தான் அவங்க லஞ்ச் வந்து முடிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் என்னென்ன சாப்பாடுலாம் இருக்குது, என்ன ரேட்டில் சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ வாங்க. ஓகே, அக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்புக்கு வந்து ஓனரு. அக்கா, உங்கள் ஹோட்டல் வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன். என்னென்ன சாப்பாடுலாம் என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க? தக்காளி, வெஜ்ஜு, தயிர், சாம்பார், லெமன், புளி. எந்த சாப்பாடு வாங்கினாலும் 20 ரூபா. எந்த சாப்பாடு வாங்கினாலும் 20 ரூபா தாங்க. 20 ரூபா தான் நீட்டாக லஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம். அதாவது இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இங்கே வெஜ்ஜு ஸ்பெஷலு, நைட்டு வந்து நான்வெஜ் ஸ்பெஷலு. நைட் வந்து என்னென்ன பண்ணுறீங்க? தலைக்கறி, ஆட்டுக்கால், போட்டி, சிக்கனு எது வாங்கினாலும் 50 ரூபா. இட்லி வந்து 4 20 ரூபா. நம்ம நைட்டு ஒரு நாள் வந்து நான்வெஜ்ஜை தனியாக ஷூட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வெஜ்ஜு வந்து கவர் பண்ணலாம். எந்த சாப்பாடு வாங்கினாலுமே 20 ரூபா தான். பலகாரம்லாம் இருக்குது. எவ்வளோ இதெல்லாம்? எந்த பலகாரம் வாங்கினா 4 10 ரூபா. 4 எது எடுத்தாலும் 4 வாங்கினா 10 ரூபா. என்னென்ன பஜ்ஜி இருக்குது, இது என்ன உளுந்த வடையா? மெதுவடை, கார வடை, போண்டா, கச்சாயம். பஜ்ஜி, இது வந்து மெதுவடை, வடை, அது வந்து போண்டா. ஓகே, எது எடுத்தாலும் 4 10. இப்போ எனக்கு வந்து நான் என்ன வாங்கலாம்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெஜிடபிள் பிரியாணி ஒன்று. ஆமாம். எப்படி 20 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்தது? ஏன்னா இப்போ வெளியெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஷாப்புக்கு 50 ரூபா நார்மலாக விற்பாங்க. எப்படி நீங்கள் 20 ரூபாய்க்கு விற்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படி ஆகுது. ஏன்னா சொந்த இடம், அது இல்லாமல் வந்து காலேஜ் பசங்களாம் வராங்க. நிறைய பேர் வந்து 20 ரூபா இருந்தால் சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. இதே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட எப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சாப்பிட்லாம், ரிச்சானவங்களும் வந்து சாப்பிட்றாங்க. எந்த தரத்தை வேணும் வந்து சாப்பிட்றாங்க. இதே 5 ஸ்டார் ஹோட்டல் போனால் ஒரு குறிப்பிட்டது தான், நான் கொஞ்சம் ரிச்சானவங்க மட்டும் தான் போக முடியும், மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் போக முடியும். இங்கே வந்து எல்லா தரப்பினரும் வந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா இப்போ 20 ரூபாங்கும்போது அவங்க லஞ்ச் வந்து இப்போ கொண்டு போகலைன்னா கூட ஒரு 20 ரூபா ஷாப்புக்கு கொண்டு வந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டியில் சாப்பிட்லாம். தக்காளி சாதம், லெமன் சாதம், வெஜ்ஜு, தயிர் சாதம், சாம்பார் சாதம், கூடவே வந்து பார்த்திங்கன்னா 4 பலகாரம் 10 ரூபா. அவங்க ஸ்டூடெண்ட்ஸு, ஒர்க்கர்ஸு, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ஒரு ரேட்டு. அதனாலே நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் வராங்க. ஓகேக்கா, சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி வாங்கியிருக்கிறேன். 20 ரூபாய்க்கு வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆள் சாப்பிட்லாம். ஒரு ஆள் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து பசி தீந்துடும், வயிறு ஃபுல்லாக நம்பிடும். சின்ன குழந்தைங்களாம் நிஜமாக மிச்சம் வச்சுருவாங்க 20 ரூபாய்க்கு. ஆனால் தாராளமாக பரவாயில்ல. எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு, காரம், இந்த பிரியாணி வாசம் சூப்பர். வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் சுண்டல், அப்புறம் இது பேர் என்ன, மீன் மேக்கர், இது எல்லாமே போட்டு ஒரு வெஜ்ஜு பிரியாணி எப்படி இருக்கணுமோ அதை வந்து ஒரு டேஸ்ட்டாக வந்து செஞ்சுருக்காங்க. 20 ரூபாய்க்கு வந்து குறைய சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் செஞ்சால் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய மாட்டாங்க. ரூபாய்க்கு தான் 4 பலகாரம். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நான் சாப்பிட்றதுக்காக நான் சொல்லலை, நிஜமாக ஒர்த்து. அதாவது அந்த மெதுவடை, வடை, பஜ்ஜி, மூணுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. 10 ரூபாய்க்கு 4 பலகாரம்லாம் எங்கேயுமே கிடைக்காது. நீட்டாக 20 ரூபாய்க்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு பலகாரத்தை வாங்கினீங்கன்னா நீட்டாக லஞ்சு முடிச்சிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இந்த ஆஃபீஸுக்கு இந்த மாதிரி போகிறவங்க லஞ்ச் ஏதோ டைம் கொண்டு போகலினா, அல்லது லஞ்ச் அவங்க இங்கேயே கூட வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அவங்க இயர்லி மார்னிங் எந்திரிச்சு கிளம்பி போவாங்க. அதனால் எல்லாருமே லஞ்சு கொண்டு போக முடியாது இல்லையா? அதனால் ஒரு 20 ரூபா இருந்தால் லஞ்ச் முடிச்சிக்கலாம்.
ஓகே கைஸ் 20 ரூபாய்க்கு ஆனால் வேறு லெவல் சாப்பாடு. ஸோ நான் வந்து இந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது 20 ரூபா இருந்தால் ஓகே, ஒரு வாரத்துக்கு 6 நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். 10 ரூபா தான் பலகாரம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட வந்து அவங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஷாப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.